Hi all, welcome to my channel Raha's Herbal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். அப்புறம் எல்லாருக்குமே விஷ் யூ a very happy பொங்கல். பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளோட போகி அண்ட் பொங்கல் எப்படி போச்சுன்றதா பார்க்க போறோம். போகி பண்டிகைக்கு நம்ம கூழ் செய்வோங்க. அதை ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது போகிக்கு முன்னாடி நாளே ஒரு 2 கப் ராகி மாவு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர்ல நல்லா ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாம நல்லா கரைச்சி அதை மூடி வச்சு ஊறணும் ஓவர் நைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா, அதாவது போகிக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு ஒரு 8 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு வெசல்ல ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். அதுல ஒரு 1.5 கப்ஸ் ரைஸ் போட்டு நல்லா குக் பண்ணணும். நம்ம சாப்பாடு அந்த பதத்துல இல்லாம கொஞ்சம் நல்லா குழைய விட்டு குக் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அந்த ரைஸ் நல்லா குழைய குக் ஆகிறதுக்கு. அது நல்லா குழைய குக் ஆகிட்ட உடனே நம்ம இந்த புளிக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா ராகி, தண்ணியில ஊத்தி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஆட் பண்ணி இதுல குக் பண்ணணும். இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க அந்த ராகி குக் ஆகுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கிட்டே இருக்கணும், கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கட்டி கட்டி ஆயிடும். சோ கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்ல வச்சு ஊத்தி முடிச்சுட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பு ஃப்ளேம் ஃபுல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கும்போது அது நல்லாவே வெந்து வந்துடும். இந்த டைம்ல உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கூழ் நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துல இருக்கணுங்க. நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அளவு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டா வரும். வேணும்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நல்லா வேக விடுங்க. 15 மினிட்ஸ் ஆகுங்க இது வெந்து நல்லா ரெடி ஆகி வரணும்னா. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நாங்க போகிக்கு இதை வச்சு படைப்போம் சாமிக்கு. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராசஸ வீடியோ எடுத்து போடுறேன். சோ யாராவது தெரியாதவங்க இருப்பீங்க, நீங்க செஞ்சு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க. அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு இது மூடி வச்சிடணும். இது ப்ரீவியஸ் டே ரெடி பண்ணி வச்சிடணும், நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணணும்னா. சோ தண்ணி தொட்டி இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கையில ஒட்டாம வரணும். சோ அதுதான் பதம், சுத்தமா ஒட்டக்கூடாது. சோ இப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது போகி அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை செய்வோம், அதுவும் படையலுக்கு. சோ அதுக்கு 3/4 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் ஆஃப் வாட்டருக்கு அளவு. சோ வாட்டர் நல்லா கொதிச்சு அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. நீங்க மீன்வைல் இதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்க வெள்ளை அரிசியோ எடுத்துக்கலாம், சிகப்பு அரிசியோ எடுத்துக்கலாம். புட்டு எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த அரிசியோ எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லாவே வரும். நீங்க கொழுக்கட்டை மாவு அப்படின்னு விக்குது, அதையும் கூட வாங்கிக்கலாம். வாங்கி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்பதான் நமக்கு சூப்பரா நல்லா சாஃப்டா வரும். இந்த மீன்வைல் இதுமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். சோ ரைஸ் ஃப்ளோரை நல்லா ஜலிச்சு விட்டுட்டு இப்ப இத கொதிக்கிற இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம கலக்கணுங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப கொஞ்சமா இதுல ஏலக்காய் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க ஒயிட் ரைஸ் பிளஸ் ரெட் ரைஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கோம் கொழுக்கட்டைக்கு. இதுல கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலந்து கைவிடாம நல்லா கலக்கணுங்க, கட்டி இல்லாம. இப்ப இந்த மாவு கொட்டும் போது நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம், ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. இல்லைன்னா தீஞ்சு போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏதாவது மாவோட மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ நம்ம சிம்ல வச்சுட்டு பொறுமையா கலந்து கொடுக்கணுங்க. பொறுமையா எல்லாமே கலந்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம சூப்பரா வந்துடும். அப்பதான் உங்களுக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா வருங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியா கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மேல கொஞ்சம் நெய் விட்டு
மறுபடியும் அதை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லயே நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கணுங்க. சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வராது. சோ கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூட்லயே வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பிடிச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இதை வந்து இட்லி தட்டுல வச்சு நம்ம வந்து நல்லா அவிக்கணும். எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி ஸ்டீப் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க, அது ரெடி ஆகி வந்துடும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுல கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வரும். மெஷர்மெண்ட்டை மாத்தாம பண்ணுங்க. மீன்வைல் நம்ம வந்து குக் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா ப்ரீவியஸ் டே, அதுல இருந்து எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து கரைச்சிக்கலாம் நம்ம கூழு. சோ அடிக்கடிக்கு இந்த மாதிரி எடுத்து கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 வீக் நல்லாவே இருக்கும். இது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எடுத்து கரைச்சிட்டு நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். அதுல வந்து கொஞ்சம் கர்டு போடணும். அதுக்கப்புறம் பச்சரிசி சாப்பாடும் இந்த மாதிரி உருண்டை மாதிரி நாங்க பண்ணி வச்சு அது மேலையும் வந்து தயிர், வெல்லம், அதுக்கப்புறம் நெய் அதெல்லாமே விடுவோங்க. ஸோ இது எங்களோட வழக்கம். நீங்க எல்லாம் எப்படி போகி செலிப்ரேட் பண்ணீங்க, உங்க வீட்டுல நீங்க என்னென்னலாம் செஞ்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க இப்படிதாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் வருஷம் வருஷம். ஸோ அதை இந்த வருஷம் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கேங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து நெய், அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்தையும் போடணும். இதுலயுமே கொஞ்சம் நெய் விடணும், கொஞ்சம் சாப்பாடு தனியாவும் எடுத்து வைக்கணும். எல்லாத்துலயும் வந்து நம்ம கொஞ்சம் வேப்பலை வைக்கணும். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலி அம்மனுக்கு படையல் தான், வேப்பலை வச்சு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வேப்பலை போடணும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இன்னைக்கு மஸ்டா செய்யணுங்க, அதுவுமே இன்னைக்கு படையல்ல நம்ம வச்சு படைக்கணும். அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைக்கணும். மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் காராமணி, அது எல்லாமே போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். ஸோ அந்த குழம்பும் கொஞ்சம் வச்சு சாமிக்கு ஊத்தணும். ஸோ அதையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்ப சாமி கும்பிடுறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட போறோம். இந்த மீன் வாயில் நல்லா கொழுக்கட்டையுமே சூப்பரா சாஃப்டா வெந்துருச்சுங்க. செம்மையா இருந்தது, டேஸ்டியா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சாமி கும்பிடுறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து எல்லாம் சாமி கிட்ட எடுத்துட்டு போய் வச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு எல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட வேண்டியதா. ஸோ போகி பண்டிகை நாங்க இப்படிதான் செலிப்ரேட் பண்ணோம், இப்படிதான் பண்ணுவோங்க, எங்களோட வழக்கம் இது. ஸோ நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு, தை பொங்கல் எழுந்து காலையில கோலெல்லாம் போட்டு மாயல் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டியாச்சுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்ங்க. நெக்ஸ்ட் காலையிலேயே வந்து ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயசத்தை தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பால் பாயசம், ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் போட்டு பாயசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான கரெக்டான நேரம் வந்து 8:30, 8:45 அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் அப்படியே சைட் பை சைட் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் வந்த உடனே நான் இதெல்லாம் முடிச்சுட்டு பொங்கலுக்குமே ரெடி பண்ணியாச்சுங்க. சக்கரை பொங்கல் இப்ப பொங்கல் பானெல்லாம் வச்சு வைக்கிறது இல்லைங்க. இப்போ வீட்டுல கேஸ் அடுப்புல நம்ம வந்து குக்கர்லயே தான் வச்சிடறோம் பொங்கல். ஸோ அப்படிதான் நாங்களுமே வச்சோம்.
ஸோ அந்த கரெக்டான டைம்ல பொங்கலும் வச்சு முடிச்சாச்சுங்க. சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நீங்க உங்க வீட்டுல பொங்கலுக்கு என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பண்ணீங்க, நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்க இந்த ஐட்டம்ஸ்லாம் செஞ்சோம், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் செஞ்சு நாங்க எப்படி பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கதம்ப சாம்பார் தாங்க வைப்போம். ஸோ நாட்டு காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து சாம்பார், அதுக்கப்புறம் பொரியலுமே இன்னைக்கு நாட்டு காய்கறிகள் தான் எல்லாமே செய்வோம். அதுதான் பொங்கலுக்கு ஸ்பெஷல். ஸோ பூசணிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சாச்சுங்க. அதுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்க மெயினா சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் தான், சாமி படையலுக்கு செய்ய மாட்டோம். சக்கரை பொங்கல், வடை, பாயசம், காய்கறிகள் இது மட்டும் தான் வைப்போம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி பருப்பு ரசமும் வச்சாச்சுங்க. இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாட்டு காய்கறிகள் தான் இன்னைக்கு ஸ்பெஷலா செய்யணும் அப்படிங்கறது வழக்கங்க பொங்கல் அன்னைக்கு. ஸோ மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். நிறைய காய் செய்வோம். இந்த வாட்டி ஒரு 4 காய் செஞ்சிருந்தாங்க. வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் நாங்க வந்து சூரிய பொங்கல் கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ சூரிய பொங்கல் கும்பிடுறதுக்காக வெளியில நல்லா கழுவி விட்டு கோலம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ என்னோட பசங்க வந்து நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விதத்துலயுமே. ஸோ அவங்களே நல்லா கலர்லாம் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எப்ப கலர் பண்ணுவோம்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பார்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கோலம் போடுறது, கலர் பண்றது அதெல்லாம். ஸோ அவங்களே இந்த வேலையெல்லாம் எனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு அங்க போயிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு, 4 காய். நெக்ஸ்ட் என்ன இன்னைக்கு லஞ்ச் மெனு அப்படின்றது ஃபுல்லா பாத்துடலாங்க. செஞ்சது ரைஸ் பண்ணிருந்தோம், ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் உளுந்த வடை, அதுக்கப்புறம் சாமிக்கு வெங்காயம் எதுவும் இல்லாம பிளெயினா வடை, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ணிருந்தோம். அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் பாயசம், அப்புறம் இன்னைக்கு மெயின் சக்கரை பொங்கல். அது இல்லாம பொங்கல் இல்லை, ஸோ சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் தக்காளி பருப்பு ரசம், அதுக்கப்புறம் கர்டு. ஸோ இதுதான் எங்க வீட்டு லஞ்ச் பொங்கலுக்கு. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, சமையல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க வெளியில போயிட்டு சூரிய பொங்கல்லாம் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல், கரும்பு அதெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு வழிபட்டு நாங்க வந்து சூரிய பொங்கல் கும்பிட்டு முடிச்சிட்டோம். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். வீட்டுக்குள்ள வந்து எல்லாமே நம்ம இலை போட்டு மாவிளக்கு போட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே படையல் போடுற மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் பண்ணி வழிபட்டுட்டு இறந்து போனவங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு அவங்களுக்காக படையல் போட்டு எல்லாத்தையும் கும்பிடுவோங்க. ஸோ இப்படிதான் நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.